அது ஒண்ணு. வீட்டுக்குள்ள ஆணி அடிக்க கூடாது, சத்தமா பாட்டு கேட்க கூடாது, சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டு போக கூடாது. அப்புறம் முக்கியமா வயசு பசங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருந்து யாரும் வரக்கூடாது. ஐயோ முக்கியமான விஷயம், நீங்க எதுவும் மீடியால வேலை செய்றீங்களா? போலீஸ், அரசியல் அந்த மாதிரி ஐடினா ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. வீட்டை கொடுத்து நம்ம போயிட்டு நிக்க முடியாதுல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சொந்த பந்தம் அம்மா அப்பா யாராவது ஊர்ல வந்தாங்கன்னா நைட் இங்க ஸ்டே பண்ணக்கூடாது, நைட்டே கிளம்பிடணும். ஏன்னா அவங்க தங்கிட்டாங்கன்னா காலைல மோட்டர் போடணும்ல, தண்ணி எனக்குள்ள வேஸ்ட் ஆகும். அதான் அப்புறம் மோட்டர் இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்க பாட்டுக்கு மோட்டரை போட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த நாள் நான் மோட்டர் போட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் நான் மோட்டர் போடுவேன், சரிங்களா? செவுத்து கீழே வந்து டெயில்ஸ் இருக்கு, சிலிண்டர்லாம் தூக்கும் போது தேய்ச்சி தூக்காதீங்க, அப்படி பொறுமையா அப்படி தூக்கி வச்சிருங்க. 1ஆம் தேதி ஆனா வாடகை வந்துடணும், மற்ற செலவு எல்லாமே கரெக்டா கொடுத்துடணும். பைக்கு கார் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வீட்டு வாசல்ல பார்க் பண்ணக்கூடாது. வெளியில அங்க மெட்ரோ பைக் அந்த ஸ்டாண்டிங் போட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க இறஞ்சலாகும், அது ஒண்ணு. 10 மணிக்கு மேல கேட்டை பூட்டிடுவேன், அதுக்கு மேல வந்தீங்கன்னா கேட்டு திறக்க மாட்டேன். ஒரு சாவி தான் என்கிட்ட தான் இருக்கும், சரிங்களா? 6-5 மணி வரைக்கும் நீ வெளியே தான் நிக்கணும், அப்பதான் நான் திறப்பேன். வேற என்ன கண்டிஷன் இருக்கு? நான்வெஜ் சமைக்க கூடாதுப்பா. அப்படி சமைச்சீங்கன்னா வெளியில வாசம் வரக்கூடாது. ஆமா. அப்புறம் என்ன மாதிரி முண்டா பனியன் போட்டு நீங்க அந்த வீட்டு மாடியில அப்படி இப்படி நடக்க கூடாது. ஏன்னா எனக்கு வயசு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். பட் உங்க ஒய்ஃப் வந்து வாக்கிங்லாம் போய்க்கலாம் மாடியில, அப்படி இப்படி. எனக்கு அது நோ அப்ஜெக்ஷன், ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான்ப்பா. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் இந்த இடத்துல வந்து வீட்டை வந்து ஃபேமிலிக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன், ஓகேங்களா? என்ன கேக்குறேன், இவ்வளவு கண்டிஷன் எடுத்து இந்த வீட்டுல இருக்கணுமா என்ன? வேணாம் வேணாம், வேற வீடு பார்த்தோம். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் ஏதோ ஒன்று போட்டுச்சு, அந்த வீடு வாடகைக்கு எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டா அது வந்து குற்றம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒரு வீடு வாடகைக்கு போறதுக்குள்ள இவ்வளோ கண்டிஷன் போட்டா எப்படி வாடகைக்கு போறது? அது பேச்சுலர்ஸா இருக்காங்கன்னா பாவம், வீடும் கிடைக்க மாட்டேங்குது. இதுல வந்து மீடியால இருக்கியா, இதுல இருக்கியா, அதுல இருக்கியா பேசியாப்பா? சரி போங்க. அதே சொந்த வீடு வச்சிருந்தா இழிச்ச வேணா, ஒரு வீட்டை கட்டிட்டா போதும், அதுக்கு வரி, இதுக்கு வரி, அந்த வரி, இந்த வரி அப்படி போட்டு புடுங்குறீங்கல்ல. நாங்க எங்க இருந்து புடுங்குறது? உங்களை மாதிரி ஆங்கிட்டு இருந்தா